இரண்டாவதாக மனைவிக்கு மார்க்கம் சொல்லுகிற முக்கியமான அடையாளங்களில் ஒன்று, கணவனை நன்மையின் பக்கம் தூண்டுகிற மனைவியா 10 மதிப்பெண்களை கூட்டுங்க. கணவனை நன்மையின் பக்கம் தூண்டணும். ஜைனப் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல ஜைனப் ரலியல்லாஹு தஆலா நாயகத்திடத்தில் வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மனைவி, நாயகமே ஆண்கள் ஜமாத்தோடு தொழுகிறார்கள், ஆண்கள் ஜிஹாதுக்கு செல்கிறார்கள், ஆண்கள் ஜனாதா தொழுகிறார்கள், எல்லா நன்மையும் ஆண்களுக்கு, நாங்க என்ன இழிச்சவாயான்னு கேட்டுச்சு அந்த அம்மா. எங்களுக்கு நன்மையே கிடையாதா? பெருமானார் சிரிக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஆர்வம் பார்த்தீர்களா? உங்கள் கணவனை நன்மையின் பக்கம் தூண்டுங்கள், உங்களுக்கும் அந்த நன்மை உண்டு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனை தொழுகைக்காக தூண்டுங்கள், ஜமாஅத்துக்காக தூண்டுங்கள், ஜிஹாதுக்காக தூண்டுங்கள், அந்த நன்மை உண்டு. கணவனை நன்மையின் பக்கம் தூண்டுகிற மனைவியா? சீரியல் ஓடிட்டு இருக்கு, நாம பாஷையில சொல்றதா இருந்தா, வாங்க சொல்லியாச்சு, நீங்களும் தொழுங்க நானும் தொழுகிறேன் என்று சொல்லுகிற மனைவியா 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். நீங்க தொழுது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சீரியலை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலான்னு சொல்ற மனைவியா 10 மதிப்பெண்களை குறைத்துக் கொள்ளுங்க.